கிளிநொச்சியிலே ஒரு கோர விபத்து ஒன்று சம்பவித்திருக்கிறது. பெண் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்தி வெளிவந்திருக்கிறது. இதே போல கடந்த ஆண்டு கிளிநொச்சியிலே ஏனையன் வீதியிலே ஒரு விபத்து சம்பவம் இடம்பெற்றிருந்தது. தாயும் மகளும் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக நீங்கள் செய்திகள் அறிந்திருப்பீர்கள். அந்த வகையில் கிளிநொச்சி பகுதியில் ஏனையன் வீதியில் தொடர்ந்து இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று வருகிறது. இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். ஐதவிர கிளிநொச்சி பூநகரி பிரேச செயலக பிரிவிற்குட்பட்ட சங்குப்பட்டி பகுதியிலும் ஒரு விபத்தொன்று சம்பவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காணொலியும் வெளியாகி இருக்கின்றது. கார் ஒன்று வீதியில் பயணித்த நிலையில் இவ்வாறு தடம் புரண்டிருக்கிறது. அதனை அந்த காணொலியில் பார்க்கின்ற போதே தெரிகின்றது. நித்திரை தூக்கம் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்கின்ற அடிப்படையிலே கூறப்படுகின்றது. இது தொடர்பான மேலதிகமான தகவல்கள் எதுவுமே வெளிவரவில்லை. அதனை தாண்டி கிளிநொச்சியிலே விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடி ஒரு அகழ்வு பணி ஒன்று மேற்கொள்ளப்படும் நிலையில் அங்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாகவும் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதனூடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். கிளிநொச்சியிலே ஒரு கோர விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து அந்த பெண் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி பரந்தன் சந்தி பகுதியிலே இந்த விபத்து இடம்பெற்றிருப்பதாக முதற்கட்ட தகவலின் அடிப்படையிலே தற்பொழுது தெரிய வருகின்றது. கிளிநொச்சியை நோக்கி மோட்டார் சைக்கிள் ஒன்றில் பெண் ஒருவர் பயணித்திருக்கின்றார். அதே திசையில் வந்த டிப்பர் வாகனம் ஒன்று அந்த மோட்டார் சைக்கிளை முந்தி செல்ல முற்பட்ட போதே இந்த விபத்து சம்பவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக குறித்த அந்த பெண் பலியாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்த மக்கள் டிப்பர் சாரதி மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அப்போது போலீசார் அதனை தடுத்திருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையிலே முரண்பாடு ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. இவ்வாறு குறித்த விபத்தில் பலியான அந்த பெண் பல்கலைக்கழகத்தில் படிப்பை நிறைவு செய்து விட்டதன் பின்னர் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பதற்கு மிகவும் ஆர்வமாகவும் பல கனவுகளுடனும் இருந்த பெண் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தற்பொழுது சமூக வலைதளத்தில் அந்த பெண்ணுக்கான இரங்கல் செய்திகளையும் பலர் வெளியிட்டு வருகின்றார்கள். எனவே பல கனவுகளுடன் இருந்த ஒரு பெண் இன்று இடம்பெற்ற இந்த விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார். தொடர்ந்து பல்வேறுபட்ட விபத்துக்கள் கிளிநொச்சியிலே ஏனையன் வீதியிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி, அதாவது கிறிஸ்துமஸ் தினத்திலே இரணைமடி சந்தி பகுதியிலே ஒரு விபத்து ஒன்று இடம்பெற்றிருந்தது. அதிலே தாய், தந்தை, 2 பிள்ளைகள் என்று 4 மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது டிப்பர் வாகனம் மோதிய அந்த விபத்து சம்பவித்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக அந்த விபத்து இடம்பெற்றதை தொடர்ந்து உடனடியாகவே 2 வயது குழந்தை உயிரிழந்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக ஏனைய மூவரும் வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வந்தார்கள். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அந்த உயிரிழந்த 2 வயது குழந்தையின் தாயும் உயிரிழந்திருந்தார். இவ்வாறு ஒரு குடும்பத்தில் 2 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக எல்லாம் அப்போது செய்திகள் வெளியாகியிருந்தது. ஆகவே அடுத்தடுத்து அந்த பகுதிகளிலே, அதாவது ஏனையன் வீதியிலே விபத்துகள் இடம்பெறுகின்றது. அதுவும் டிப்பரால் இந்த இவ்வாறான விபத்துகள் எல்லாம் இடம்பெறுகின்றதை அவதானிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அதாவது அந்த குறித்த இரணைமடி சந்தில் இடம்பெற்ற விபத்துக்கு பின்னராக பல்வேறுபட்ட குரல்கள் எழுந்தது. விபத்தை கட்டுப்படுத்துவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த கிளிநொச்சி பகுதியிலே, அதாவது அந்த கிளிநொச்சி நகர் பகுதியிலே பாரிய வாகன நெருக்கடிகள் ஒவ்வொரு நாளும் காணப்படுகிறது. அதாவது வீதியால் வாகனங்கள் செல்கின்ற போது பாரிய நெருக்கடி நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார்கள். அது தவிர அந்த பாடசாலை நேரத்தில் வீதி போக்குவரத்து போலீசார் கடமையிலே ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் அந்த வீதியின் அகலம் காணாது வீதி இன்னுமே விரிவாக்கப்பட வேண்டும் என்று தற்பொழுது கூறப்படுகின்றது. குறித்த வீதியை விரிவாக்கும் பட்சத்தில் இவ்வாறான இந்த விபத்துக்கள் எல்லாம் தடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். சாதாரணமாகவே ஒரு நெருக்கடியான ஒரு நிலைதான் அங்கு இருக்கின்றது. அதாவது முறிகண்டி பகுதியிலிருந்து பரந்தன் சந்தி வரை செல்லுகின்ற அந்த பாதை என்பது மிகவும் குறுகிய பாதையாக இருக்கின்றது. அல்லது இப்போது வருகின்ற வாகனங்களின் எண்ணிக்கைக்கு அது போதுமானதாக இல்லை. அதனால் அந்த வீதியை விரிவாக்க வேண்டும். அவ்வாறு விரிவாக்கம் செய்வதால் பல விபத்துக்களையும் தடுக்கலாம். அதை தவிர வாகனத்தில் செல்பவர்களுக்கும் அது எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இருக்கும் என்கின்ற அடிப்படையிலும் கருத்துக்கள் கூறப்பட்டு வருகிறது. தற்பொழுது ஒரு நெருக்கடியான ஒரு நிலைதான் அந்த வீதியிலே இருக்கின்றது. அதாவது அந்த வீதியில் பயணிக்கின்ற போது வாகன நெருக்கடிகள் காணப்படுவதை அவதானிக்கக்கூடிய வகையில் இருப்பதாகவும் பலர் கூறுகின்றார்கள். ஆகையால் இந்த வீதியினை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் எழுந்திருக்கிறது. அவ்வாறு அதை செய்கின்ற பட்சத்தில் தான் இவ்வாறான விபத்துக்களை எல்லாம் தடுக்க முடியும் என்பதும் ஒருபுறம் சொல்லப்படுகின்ற கருத்தாக இருக்கின்றது.
அது தவிர மற்றொரு செய்தியாக கிளிநொச்சி பூநகரி சங்கப்பட்டி பகுதியில் ஒரு விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. கார் ஒன்று வீதியில் பயணித்த நிலையில் தடம் புரண்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காணொலி வெளியாக இருக்கிறது. சாரதியின் நித்திரை தூக்கம் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். விசாரணைகளுக்கு பின்னரே அங்கே என்ன நடந்தது என்று தெரிய வரும். இவ்வாறு அடுத்தடுத்து கிளிநொச்சி பகுதியிலே விபத்துகள் பதிவாகி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக கிளிநொச்சியில் புலிகள் அமைப்பினரின் ஆயுதங்கள் தாக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற அடிப்படையிலே அல்லது புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற அடிப்படையிலே அங்கு ஒரு அகழ்வுப்பணி ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இன்றைய தினம் கிளிநொச்சி தர்மபுரம் புன்னை நீராவி கிராம சேவகர் பிரிவிலே இவ்வாறு இந்த அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதவான் தலைமையிலே இவ்வாறு அவர் முன்னிலையிலே அங்கு அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் புலிகளின் ஆயுதங்கள் இருந்ததற்கான எந்தவித தடயங்களும் அந்த பகுதியில் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான தகவலும் தற்பொழுது வெளிவந்திருக்கின்றது. இது தொடர்பான காணொலிகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த். வெஞ்சிலுக்கு அடிவிட்டுருந்தாங்களா அப்படி இந்த முன்னு திரும்பி